வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் பரவும் வைரஸ் தாக்கம் எதிரொலி. சென்னை, காஞ்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் முழு ஊரடங்கு. இருபத்தி 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் மட்டும் வங்கிகள் செயல்படும். 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு. 4 மாவட்டங்களிலும் ஆட்டோ, டாக்ஸிகள் இயக்க தடை. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிதி. நலவாரிய உறுப்பினர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 1843 பேருக்கு கொரோனா தொற்று. இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 44 பேர் பலி. 3 நாட்களில் 100ஐ தாண்டிய உயிரிழப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு. அவசர சட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். உலக அளவில் 80 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. 41 லட்சம் பேர் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டனர். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மருத்துவ குழு பரிந்துரை அடிப்படையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி சென்னை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி சென்னை மாநகராட்சி பகுதிகளோடு சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர், பொன்னேரி, பூவிருந்தவல்லி, சோடவரம் பகுதி மக்களும் இந்த உதவித்தொகையை பெறுவார்கள். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மறைமலைநகர் நகராட்சி, நந்திவரம், கூடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சியில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். இதேபோல் இந்த பகுதிகளில் வசிக்கும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த 12 நாட்களில் என்னென்ன இயங்கும், என்னென்ன இயங்காது என்பது பற்றி பார்க்கலாம். முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் 12 நாட்களிலும் மருத்துவமனை, மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு தடையில்லை. வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன இயக்கத்திற்கு அனுமதி இல்லை. அதே சமயம் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் அவை அனுமதிக்கப்படும். தலைமைச் செயலகம், சுகாதாரம், வருவாய் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் இயங்கலாம். மத்திய அரசு அலுவலகங்களும் 33% ஊழியர்களோடு செயல்படலாம். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு ஊழியர்கள் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றுவிட்டு பணிக்கு வர தேவையில்லை. வரும் 29, 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் 33% பணியாளர்களுடன் வங்கிகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பொது விநியோக கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பணியாளர்களே அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக வழங்குவார்கள். காய்கறி, மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் சமூக இடைவெளியோடு காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படும். இதேபோல காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய நடமாடும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ள கடைகளிலேயே அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவகங்களில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்சல் மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேநீர் கடைகளுக்கு அனுமதி கிடையாது. உணவுப் பொருட்களை டோர் டெலிவரி செய்ய அனுமதி உண்டு. ஆனாலும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களிடம் இருந்து உரிய அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். முதியோர், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றோர் இல்லங்கள் தொடர்ந்து இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கான சமையல் கூடங்கள் தொடர்ந்து செயல்படும். அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் இயங்கலாம்.
பணியிட வளாகத்திலேயே தங்கியிருந்து பணிபுரியும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணிகளுக்கு அனுமதி உண்டு. சென்னை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு ஒருமுறை PCR பரிசோதனை செய்து தொழிற்சாலை வளாகத்திலேயே தங்க வைத்து பணியில் ஈடுபடுத்தலாம். அதேபோல சென்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கு சென்று தொழிற்சாலை வளாகத்திலேயே தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் PCR சோதனை அவசியம். சரக்கு போக்குவரத்திற்கும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் தடையில்லை. திருமணம், மருத்துவம், இறப்பு ஆகிய காரணங்களுக்காக வெளிமாவட்டத்திற்கு செல்வோர் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்தால் இ-பாஸ் வழங்கப்படும். அதே சமயம் இந்த 12 நாட்களில் வரும் 2 ஞாயிற்றுக்கிழமைகளும் எந்தவித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது அந்த 2 நாட்களிலும் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இதேபோல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எந்தவிதமான செயல்பாடுகளும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் உயிரிழந்த 236 பேரின் மரணங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவல் தொடர்பாக மு.க. ஸ்டாலின் ஊடகவியலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அதில் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு செய்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இனி முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் விரிவாக பேசினார். அப்போது நாட்டிலேயே கொரோனா அதிகரிக்கும் வேகத்தில் 2ஆம் இடத்தில் தமிழகம் இருப்பதாக கூறினார். கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட தொடக்க காலத்தில் இருந்த வாய்ப்புகளை தமிழக அரசு தவறவிட்டு விட்டதாகவும், இந்திய அளவில் மொத்த பாதிப்பில் சென்னை மட்டும் 10% பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். கேரளா, ஆந்திரா மாநிலங்களில் தொற்று எங்கிருந்து யாரிடமிருந்து பரவுகிறது என தெளிவாக கூறும் நிலையில் தமிழக அரசு அந்த விவரங்களை வெளியிடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கையை வெளியிடுவதில் ஏன் தாமதம் என கேள்வி எழுப்பினார். பொது சுகாதாரத்துறை, சென்னை மாநகராட்சி மற்றும் மருத்துவமனைகளில் 460 பேர் சென்னையில் இறந்துள்ளதாக ஜூன் 9ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. ஆனால் மாநில சுகாதாரத்துறை 224 பேர் மட்டுமே இறந்ததாக தெரிவிச்சிருக்கு. சென்னையில் கொரோனா வைரஸால் இறந்த 236 பேரின் மரணம், அதாவது 2 மடங்கிற்கும் அதிகமானவர்களின் மரண எண்ணிக்கை மறைக்கப்பட்டுள்ளதுதான் கவலை அளிக்கிறது. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், அரசின் தகவலின்படி 95% கொரோனா தொற்று தமிழகத்திலேயே உருவாகியுள்ளதாக கூறினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் 5 கேள்விகளை முன்வைப்பதாக கூறிய ஸ்டாலின், சமூக பரவல் இல்லை என்றால் தமிழகத்தில் நோய் தொற்று இவ்வளவு வேகமாக பரவுவது எப்படி என வினவினார். ஏன் கொரோனா நோய் தொற்று தினமும் ஏணிப்படிகள் போல அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு? நம்பர் 2, மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே போகும் கொரோனா நோய் தொற்று வரைபடத்தை தட்டையாக்குவதற்கு, குறிப்பாக சென்னையில் அப்படி செய்வதற்கான செயல் திட்டத்தை எப்பொழுது வெளியிடுவீர்கள்? நம்பர் 3, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் என்று மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? நம்பர் 4, இந்த நெருக்கடியான நேரத்தில் ஆக்கபூர்வமாக ஆதரவளிக்க உத்தரவாதம் அளித்த எதிர்க்கட்சிகள், நிபுணர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் ஆகியோருடன் கலந்து பேச அரசு தொடக்கத்திலிருந்து மறுத்து வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? அரசின் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மு.க. ஸ்டாலின், அடுத்த 2 நாட்களுக்குள் கொரோனா இறப்பு குறித்த குழுவின் அறிக்கையை மக்கள் மன்றத்தின் முன் அரசு வைக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் எச்சரித்தார். கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையை ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையை எந்தவித ஒளிவும் மறைவுமின்றி, கூட்டல் கழித்தல் இல்லாமல் அப்படியே அடுத்த 2 நாட்களுக்குள் மக்கள் மன்றத்தின் முன் தமிழக அரசு வைத்தாக வேண்டும். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் நீதிமன்றத்தை நாடும். இறுதியாக கொரோனா கால குளறுபடிகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்திய மு.க. ஸ்டாலின், அமைச்சர்களுக்கு இடையேயான ஈகோ சண்டை முடிவுக்கு வர வேண்டும் எனவும் கூறினார். தமிழகத்தில் ஒரே நாளில் 1843 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 46,000 கடந்துள்ளது. மேலும் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 44 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாள்தோறும் 2000 நெருங்கி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 1843 பேருக்கு தொற்று ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 46,504 அதிகரித்துள்ளது. இதில் 28,652 பேர் ஆண்கள், 17,834 பேர் பெண்கள் மற்றும் 18 பேர் திருநங்கையர் ஆவர்.
சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 1257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 33,244 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரே நாளில் உச்சபட்சமாக 44 பேர் உயிரிழந்தனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் 32 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 12 பேரும் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு 479 அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 112 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 797 பேர் குணமடைந்ததால் வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 25,344 அதிகரித்துள்ளது. தற்போது 20,678 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையில் வேகமாக பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சேசிங் த வைரஸ், அதாவது இந்த வைரஸை தேடி பிடிக்கிறோம், விரட்டி பிடிக்கிறோம். அது எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் பரவாயில்லன்றது அந்த சேசிங் த வைரஸ் தான் சரியான ஸ்ட்ராட்டஜின்னு எங்களுக்கு ICMR சொல்கிறாங்க, WHO சொல்கிறாங்க. சென்னை தான் 87 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நகரம். ஆக இவ்வளவு பெரிய குறுகிய தெருக்களை கொண்ட ஓவர் க்ரௌடிங் இருக்கக்கூடிய ஒரு நிறைய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போய் 1,85,000 இன்னைக்கு நம்ம டெஸ்ட் எடுத்திருக்கிறோம். அந்த டெஸ்ட் அப்படி எடுத்த காரணத்தினால தான் இந்த எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை வழங்குறதால தான் இன்றைக்கு இந்த மார்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதத்தை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளால் அந்த இறப்பு விகிதத்தை இன்றைக்கு குறைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறப்பு விகிதத்தை மறைப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறுவதில் உண்மையில்லை எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கமளித்தார். விஞ்ஞானபூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக, அனுபவபூர்வமாக மருத்துவ வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் ஏற்று உலகளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஆராய்ச்சிகளை இன்றைக்கு தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் மிக கடுமையாக போராடி களத்தில் நின்று தங்கள் உயிரை துச்சமன மதித்து இன்றைக்கு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு நேர்மையாக இன்றைக்கு அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதில் எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களுக்கும் இடமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தம் பூர்வமாக திட்டமிட்டமாக திட்டவட்டமாக அவருடைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளை நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் அனைவரும் பொதுவெளியில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம். பாலிவுட் பட போட்டியில் சுஷாந்த் சிங்கின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என அவரது நலம் விரும்பிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். சுஷாந்தின் உயிரிழப்பு குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மறைவு ஒட்டுமொத்த பாலிவுட் திரையுலகையும் உலுக்கி போட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர் தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் இதனை மறுக்கும் சுஷாந்த் இதனை ஆமோதிக்கும் வண்ணம் ட்வீட் செய்த பாலிவுட்டின் முன்னணி இயக்குனர் அனுபவ் சின்ஹா, சுஷாந்தின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக, யாரும் நாடகமாட வேண்டாம் என கோபத்துடன் பதிவிட்டுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு அளிக்கலாம் என ஏற்கனவே பரிந்துரை அளித்திருந்தது. நீதியரசர் கலையரசன் குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அமைச்சரவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவர ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவல் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பள்ளிகளில் வெறும் 3 பேர் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிவதாகவும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் மருத்துவர்களும் கல்வியாளர்களும் கூறியுள்ளனர். அரசுக்கு சொந்தமான 3500 இடங்களில் வெறும் 3 மாணவர்கள் தான் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்து வந்தார்கள் என்பது மிக மிக குறைவான எண்ணிக்கையாகும். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நீண்ட காலமாக தொடர்ந்து வந்தது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு இந்த இடஒதுக்கீட்டை 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளியில் 1ஆம் ஆண்டு முதல் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முதல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மிகவும் பொருத்தமானது, மிகவும் வரவேற்கத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க தான் கிராமங்களில் பின்னாடி பேக் போனாக ஒர்க் பண்ணுவாங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாணவர்களுக்கு கூடுதல் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, சீட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சதுன்னா அவங்களால சொசைட்டியில் அளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் நல்லா இருக்குங்கிறத மனதில் கொண்டு நிச்சயமாக அந்த குழு பரிந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு 80 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 41,44,000 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 21,62,000 கடந்துள்ளது. பிரேசிலில் பாதிப்பு 8,68,000 நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 43,000 தாண்டியுள்ளது. ரஷ்யாவில் பாதிப்பு 5,31,000 கடந்துள்ளது. பிரிட்டனின் பாதிப்பு 3 லட்சத்தை நெருங்கி வருகிறது. பெருநாட்டில் அதிகரித்து வரும் பாதிப்பு இத்தாலியின் பாதிப்பை நெருங்கி வருகிறது. உலகம் முழுவதும் உயிரிழப்பு எண்ணிக்கை 4,36,000 கடந்துள்ளதுடன் குணமடைந்தோர் எண்ணிக்கை 41,44,000 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.